ஃப்ரைடே ஆஹா வீடியோ தமிழில் ரிலீஸ் ஆன இறை வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம். ஒரு பொலிட்டீஷியன் காணாம போறாரு. அவரை கண்டுபிடிக்க சரத்குமார் உள்ள வராரு. அந்த பொலிட்டீஷியனை எதுக்காக கடத்துனாங்க, அவர் என்ன தப்பு செஞ்சாரு, சரத்குமார் அந்த பொலிட்டீஷியனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் பற்றி ரொம்ப போல்டாக இந்த வெப் சீரிஸில் எடுத்திருக்காங்க. இது ஒரு 18+ வெப் சீரிஸ். ஃபேமிலியோட இந்த வெப் சீரிஸை பார்க்க முடியாது. ஹிந்தி வெப் சீரிஸ்லாம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இந்த வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. மொத்தமாக இந்த வெப் சீரிஸில் 6 எபிசோட்ஸ் 4 hours 38 minutes கிட்ட ரன் ஆகுது. ஒரு எபிசோடும் 44 minutes கிட்ட வரும். இறையோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு ரொம்ப ஆவரேஜாக தான் போகும். அந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்காது. 4th எபிசோட் லைட்டாக ஸ்பீட் எடுக்கும். 5th 6th எபிசோட்லாம் செம்மையாக போச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக முடித்தாங்க. அதுவும் இறை 2க்கு லீட் கொடுத்து முடித்தது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. இந்த வெப் சீரிஸில் ஒரு எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு லைன் போடுவாங்க. அந்த லைனை மறக்காமல் படிங்க. சின்ன பசங்களுக்கு நடக்கிற அந்த செக்ஷுவல் அப்யூஸை ரொம்ப போல்டாகவே இந்த வெப் சீரிஸில் காட்டுவாங்க. தமிழில் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை எடுத்ததுக்காக டைரக்டர் ராஜேஷ் எம் செல்வாவையும் ப்ரொடியூசர் ராதிகா சரத்குமாரையும் கண்டிப்பாக பாராட்டலாம். ஃப்ரைடே ரிலீஸ் ஆன இறை விலங்கு இந்த 2 வெப் சீரிஸுமே கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். விலங்கு வேற லெவலில் இருக்குது. ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ விலங்கு நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இறை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸாக தான் இறை தெரியும். பட் விலங்குக்கு முன்னாடியே இறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வெப் சீரிஸாகவே இறை தெரிய வாய்ப்பு இருக்குது. கேஸ்டிங்கை இன்னமும் கொஞ்சம் நல்லாவே செலக்ட் பண்ணியிருக்கலாம். சரத்குமாரை தவிர்த்து மற்ற யாருமே மனசில் நிற்கலை. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் கொஞ்சம் என்கேஜிங்காக எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு எபிசோடும் 30 minutesக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போ சொன்ன எல்லாத்தையும் சரி பண்ணியிருந்தா இறை விலங்கு மாதிரி ஒரு பெஸ்ட் வெப் சீரிஸாக வந்திருக்கும். பட் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை ஒரு டைம் பார்க்கலாம்.